ஐயா பண்ணிட்டு எல்லா மேட்ச்லயும் சொதப்பிட்டு இன்னைக்கு எனக்குன்னு ஆப்பு வைக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஆடி செஞ்சுரி அடிச்சிருக்கேயா. இது உனக்கே நியாயமா தெரியுதா? இப்படி வந்து ஆர்சிபி பண்ட்டை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து விட்டாருங்க. இன்னைக்கு ஆர்சிபிக்கும் லக்னோக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இதை வந்து பார்த்தவொடனே கான்ஃபிடென்ட்டா பவுலிங்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி இன்னைக்கு வந்ததுலேருந்து சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல நுவான் துஷாரா பிரீட்ஸ்கேவை ரொம்ப வேகமாகவே போல்ட் ஆக்கிட்டாரு. சரி, ஒரு விக்கெட் போயிடுச்சு, இனி அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா மிச்சல் மார்ஸும் ரிஷப் பண்ட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. சும்மா வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க. இன்னைக்கு பண்ணிட்டு ஒரு முடிவோட தான் ஒன் டவுனாக வந்து களமிறங்கியிருக்காரு போல. மனுஷன் இத்தனை மேட்ச் தான் நான் வந்து விளையாடலை, இன்னைக்கு எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி சும்மா வர்ற பால் எல்லாத்தையுமே 6-4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பந்தை பறக்க விட்டுட்டு இருந்தாருங்க. அதுக்கு தகுந்தாப்புல மிச்சல் மார்ஸும் நான் மட்டும் சும்மா இருப்பேனா, நானும் வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி 2 பேருமே வெறித்தனமாக ஆடி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்புனாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 15வது ஓவர் வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக போகுது, இவங்களே கடைசி வரைக்கும் விளையாட போகிறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க புவனேஸ்வர் குமார் வந்து பவுலிங் வந்து போட்டார். அப்போ வந்து அதே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் கண்டினியூஸாக 2 6 அடிச்சு பட்டையை கிளப்பினாரு. அப்படியே வந்து இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவார் நினைக்கும் போது அதே ஓவரில் மிச்சல் மார்ஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு. மிச்சல் மார்ஸ் அவுட் ஆனால் என்னல நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் அதிரடியாக விளாண்டு மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க. ரிஷப் பண்டோட அதிரடினால இன்னைக்கு லக்னோ 20 ஓவர் முடிவில் 227 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது லக்னோ எப்படி குஜராத்துக்கு சங்கூதுனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஆர்சிபிக்கும் சங்கூதிருவாங்க போல தாங்க வந்து தெரியுது. ஏன்னா இந்த ஸ்கோரை ஆர்சிபி சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பிலிப் சால்ட் இவங்க தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஆர்சிபியில் சொதப்புற மாதிரி வந்து தெரியுது. அதனால் வந்து ஆர்சிபியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா அமைஞ்சு பவர் பிளேலே அதிகமான ரன்னை எடுத்தால் மட்டும்தான் ஆர்சிபினால் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும். இல்லை ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த மேட்சை வின் பண்ணுறது ஆர்சிபிக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து ஆயிருங்க. சரி, இன்னைக்கு ஆர்சிபி பவுலிங்கில் தான் வந்து சொதப்பியிருக்காங்க, அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி பேட்டிங்லேயாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற வந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.